எல்லா சகாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இடையில் ஒரு பாறை உடைக்க முடியவில்லை என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து அந்த பாறையை உடைத்தார்கள். உடைத்துக் கொண்டிருக்கிற போது நான் அவர்களை கவனித்தேன். அவர்களின் ஆடை கொஞ்சம் விலகியது. அவர்களின் வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. பசியால் மனசு தாங்கல. நேரா என்னுடைய வீட்டுக்கு போனேன். என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயித்துல 2 கல்லு கட்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்துல பசியினுடைய வாட்டம் தெரிகிறது. ஏதாச்சும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் என்பதாக பேசினேன். ஒரு சின்ன ஆடு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு 2-3 கிலோ துளி கோதுமை மாவு இருந்துச்சு. என்னுடைய மனைவிட்ட கேட்டேன், இதுல ரொட்டி சுட்டு இதுல இறைச்சி சமைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கலாமே என்பதாக சொன்னேன். என்னுடைய மனைவி தாராளமாக செய்யலாம் என்பதாக சொன்னார்கள். நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், வீட்டுல ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிற, உங்களுக்கு சாப்பாடு, நீங்களும் இன்னும் சிலரும் சாப்பிடலாம் என்பதாக சொல்லிட்டு போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திருச்சி பார்த்தாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் வாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு போவோம், சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாம் திரண்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேருக்கும். ஒரு சின்ன குட்டி ஆடும் ஒரு 2-3 கிலோ மாவுலையும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ, எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அதைத்தான் சொன்னோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய படையவே திரட்டிக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கொஞ்சம் பேரையும் தான் கூப்பிட்டேன், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் என்பதாக சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல, அப்ப அதனுடைய ரகசியத்தை அவர்களும் அல்லாஹ்வும் அறிந்தவர்கள், கவலையை விடுங்க என்பதாக சொல்லியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இறைச்சியையும் மாவையும் கொண்டு வார்கள் என்பதாக சொன்னாங்க. 2 கொண்டு வந்து வைக்கப்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுனாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, நாங்கள் அந்த ரொட்டியை உருண்டை உருட்டி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நாங்கள் ரொட்டியை சுட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு உருண்டையை நாங்கள் எடுத்ததற்கு பிறகு இன்னொரு உருண்டை அந்த இடத்தை நிரப்பிக்கொள்ளும். நாங்கள் எடுக்க 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 அந்த உருண்டை இருந்த இடத்தில் இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை என்று வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எடுத்து சுட்டு கொண்டே இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள 10 பேரா அனுப்புங்க. 10 பேரா உள்ள வந்தாங்க. எல்லோருக்கும் ரொட்டி பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள். பிறகு எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் சாப்பிடுங்கள் என்பதாக. நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம்.